Good morning, my dear students. Now we are going to see Unit 5, Market Structure and Pricing, the remaining topic. Yesterday I taught one topic, perfect competition. Okay, the perfect competition. What is the meaning of perfect competition? What are the features of perfect competition? The two topics yesterday I taught. Now we are going to see imperfect competition. Imperfect and the perfect competition, that means another நிறைவு போட்டி. Imperfect competition, that means another நிறை குறை போட்டி. Okay, அப்ப imperfect competitions means நிறைவு, imperfect means நிறை குறை போட்டிகள். Okay, then first you see that meaning. What is the meaning of imperfect competition? Okay, அப்ப இந்த imperfect competition அப்படிங்கறதுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, imperfect competition was propounded in 1933 England by John Robinson and America by E.H. Chamberlain. அவங்க ரெண்டு பேரும் the two members are explained for what is imperfect competition. Okay, what he told, listen. Imperfect competition is the real world competitions. They told imperfect competition is the real world competitions. அப்போ அந்த imperfect competition அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னது, ஒரு ரியல் வேர்ல்டு உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி அப்படிங்கிறத குறிப்பிடும். ஸோ டுடே சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் செல்லர்ஸ் ஃபாலோ இட் டு earn surplus profits. surplus profit. அப்போ டுடே ப்ரெசன்ட் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது அண்ட் செல்லர்ஸ் வாங்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க ஃபாலோ இட் டு earn surplus profit. சர்ப்ளஸ் மீன்ஸ் என்னது, ஒரு உபரிதமான லாபத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போட்டிகள் அப்படிங்கிறத தங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உருவாக்கிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மோனோபொலி. மோனோபொலி தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா முற்றுரிமை. மோனோபொலி மீன்ஸ் முற்றுரிமை. That means the finished product, that also அப்போ monopoly. Then first, what is that meaning of monopoly? The word monopoly has been derived from the combination of two Greek words. First, the word monopoly was derived from the combination of two Greek words. அப்போ the monopoly அப்படிங்கிற அந்த word இந்த two Greek words derived from the two Greek words. அப்போ இரண்டு கிரேக்க வார்த்தைகளிலிருந்து கலந்த கலவை அப்படிங்கிறதா இந்த மோனோபொலி. தட் மீன்ஸ் மோனோ அண்ட் பிளே. ஓகேயா, நாட் போலி. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துக்கும் பார்த்தீங்கன்னா மோனோ அண்ட் பிளே, மோனோ பிளே அப்படின்னு இருந்தது. ஆஃப்டர் இட் பிகேம் போலி, மோனோ அண்ட் போலி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டாங்க. மோனோ அப்படிங்கிற மோனோ ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள். மோனோ ரெஃபர்ஸ் டு எ சிங்கிள் அண்ட் போலி டு செல்லர். அப்போ இங்கே என்ன கொடுக்குது, மோனோ மீன்ஸ் சிங்கிள், போலி மீன்ஸ் செல்லர். அப்போ ஒற்றை செல்லர், அப்போ ஒற்றை விற்பனையாளர் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதான் மோனோபோலி. ஓகேயா, ஒற்றை சிங்கிள் செல்லர், அப்போ ஒற்றை விற்பனையாளர் அப்படிங்கிறத குறிக்கிறதா இந்த மோனோபோலி. தென் டெஃபினிஷன் பாருங்கள். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் மோனோபோலி? Monopoly is a market structure characterized by a single seller. The முற்றுரிமை, இந்த மோனோபொலி இஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த அங்காடியினுடைய அமைப்பினுடைய பண்புகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பை எ சிங்கிள் செல்லர். இது வந்து ஒற்றை விற்பனையாளரை குறிக்கக்கூடியது. தென் செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட் வித் restriction for a new film enter the market. அப்போ செல்லிங் த யூனிக் ப்ராடக்ட். அப்போ யூனிக் மீன்ஸ் என்னது, ஹை ப்ராடக்ட், பெரிய அளவில் இங்கே பொருட்களை விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கும்போது
ஃபார் அ நியூ ஃபிம் ஒரு புதிய நிறுவனம் அப்படிங்கிறது என்டர் த மார்க்கெட். அப்போ ஒரு புதிய நிறுவனம் அப்படிங்கிறது அந்த அங்காடிகளில் நுழையும் பொழுது வித் ரிஸ்ட்ரிக்ஷன், அப்போ அங்கே தடைகள் அப்படிங்கிறது என்ன செய்யுது காணப்படுது. ஸோ த மோனோபொலி ரெஃபர்ஸ் டு எ market situation in which there is only one seller of a commodity. அப்போ அந்த மோனோபொலி அப்படிங்கிறது டு எ மார்க்கெட் சுச்சுவேஷன், அது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் இன் விச் தேர் இஸ் ஒன்லி ஒன் செல்லர் ஆஃப் எ கமோடிட்டி. அப்போ அந்த மோனோபொலி அப்படிங்கிறது ஒன்லி ஒன் செல்லர் ஆஃப் எ கமோடிட்டி. ஸோ தேர் இஸ் நோ ஸ்கோப் ஃபார் காம்படிஷன். அதனால் இங்கே என்ன இல்லை, போட்டியினுடைய எல்லைகள் அப்படிங்கிறத இங்கே there is no. Then the next one, the features of monopoly. Features of monopoly means மோனோபொலியினுடைய இயல்புகள் அல்லது தன்மைகள். ஓகே, நேச்சர் ஆஃப் மோனோபொலி ஆர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மோனோபொலி. First one, there is a single producer and seller of a product. Okay, there is a single producer seller of a product. இந்த உற்பத்தியாளரும் விற்பனையாளரும் யாராக இருப்பாங்க, ஒற்றை விற்பனையாளரும் அல்லது ஒற்றை உற்பத்தியாளரும் தான் அங்கே காணப்படுவாங்க. Then the product of a monopolist is unique and has no close substitute. There is no substitute. Substitute means என்னது, பதிலீட்டு பண்டங்கள். அப்போ நெருக்கமான பதிலீட்டு பண்டங்கள் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. Then there is strict barrier for entry of any new firm. There is strict barrier of any new firm. வேறு எந்த ஒரு புது நிறுவனம் அப்படிங்கிறது அங்கே நுழைவதற்கு அனுமதி இல்லை. Then the monopolist is a price taker. இந்த முற்றுரிமை அப்படிங்கிறது வந்து price taker, அதாவது price maker. price taker means என்னது, price maker means என்ன அப்படின்னா விலையை நிர்ணயிக்கக்கூடியவங்க. இவங்க யாராக இருக்கிறாங்க அப்படின்னா விலையை வந்து நிர்ணயிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. not price taker, only price maker. Then the monopolist earns maximum profit, abnormal profit. இந்த மோனோபொலிஸ்ட் முற்றுரிமை அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் ப்ராஃபிட்டையோ அல்லது அப்நார்மல் ஹை ப்ராஃபிட்டையோ பெறக்கூடியதாக காணப்படுகின்றது. Then next one, sources of monopoly power. The sources of monopoly power means என்ன அப்படின்னா முற்றுரிமைக்கு ஏற்ற வளங்கள். முற்றுரிமைக்கு ஏற்ற வளங்கள். There are three sources. What are they? Natural monopoly, state monopoly and law monopoly. Natural monopoly, state monopoly, and legal monopoly. Natural monopoly means என்னது, இயற்கை முற்றுரிமை. State means அரசு முற்றுரிமை. Legal means சட்ட முற்றுரிமை. ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் natural. Ownership of the natural raw materials. Ownership of the raw materials means என்ன சொல்றாங்க, ownership of the natural raw materials. That means என்னது, the raw materials means இந்த கச்சா பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தட் மீன்ஸ் அப்போ இயற்கையான இந்த கச்சா பொருட்கள் அப்படிங்கிறது யார், ஓனர்ஷிப். ஒருத்தருக்கு மட்டுமே அது முற்றுரிமை தருவதாக காணப்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு மைன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா, அடுத்து கோல் மைன்ஸ் நிக்கல் அண்ட் கனடா. அப்போ கோல்டு தங்க சுரங்கம் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவிலையும், நிலக்கரி சுரங்கம் நிக்கல் அப்படிங்கிறது எங்கே, கனடாவிலையும் காணப்படுகிறது. த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட் மோனோபொலி. ஸ்டேட் மோனோபொலி மீன்ஸ் அரசு முற்றுரிமை. சிங்கிள் சப்ளையர் ஆஃப் சம் ஸ்பெஷல் சர்வீசஸ். இப்போ இந்த அரசு முற்றுரிமை அப்படிங்கிறது என்னது, ஸ்பெஷல் சர்வீசஸ். ஸ்பெஷல் ஸ்பெஷல் அதாவது சிறப்பு பணிகள் அப்படிங்கிறத யார், அரசு. சிங்கிள் சப்ளையோ அரசே செயல்படுத்துவது, தனிமையாக செயல்படுத்துகிறாங்க. யார்,
அரசு. அப்போ இந்த ஸ்பெஷல் சர்வீசஸ் do it single supplier. For example, railways in India. இந்தியாவினுடைய ரயில்வே. Then the last one, legal monopoly. Legal monopoly என்னது? சட்ட முற்றுரிமை. A monopoly firm can get its monopoly power by getting patent rights trademark from the government. அதாவது இந்த முற்றுரிமை அப்படிங்கிறது என்னது? இந்த commodities, pharma commodities. The monopoly is a pharma commodity. Pharma commodity means அந்த பண்டங்களை வடிவமைத்து என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா power by getting patent rights state trademark from the government. அரசு கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் பெற்றுக்கொள்ளக்கூடியது தான் வந்து பெர்மிஷனை பெற்று அப்படியே செயல்படுவது. அப்போ இந்த லீகல் மோனோபலி அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஃபஸ்ட்டு ஃபிம் கேன் கெட் இட்ஸ் மோனோபலி. அப்போ இந்த மோனோபலி அப்படிங்கிறது என்ன செய்யுது? ஃபார்ம் அ கமோடிட்டி, பண்டங்களை வடிவமைக்கிறாங்க. தென் பெர்மிஷன் டு கெட் கவர்மெண்ட், அரசாங்கத்தினிடம் அனுமதி பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தே கிவ் சம் மார்க், குறியீடுகள், அதையும் பெற்று அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை ஏற்று அதன்படி அவங்க செயல்படுத்துறது. தட் மீன்ஸ் லீகல் மோனோபலி. ஓகே, தென் த நெக்ஸ்ட் ஒன், price and output determination under monopoly. அதாவது இந்த மோனோபொலி, அண்டர் த மோனோபொலி டிட்டர்மினேஷன் மீன் எனது தீர்மானித்த, முற்றுரிமையின் கீழ் தீர்மானிக்கக்கூடியது எனது ப்ரைஸ் அண்ட் அவுட்புட், விலை அண்டு உற்பத்தி. ஓகே, எ மோனோபொலி இஸ் அ ஒன் ஃபிம் இண்டஸ்ட்ரி. எ மோனோபொலி இஸ் அ ஒன் ஃபிம் இண்டஸ்ட்ரி. இந்த முற்றுரிமை அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு தொழிற்சாலையை உள்ளடக்கியது. முற்றுரிமை அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது? ஒரே ஒரு தொழிற்சாலையை உள்ளடக்கியது. Then you see that diagram. You see the diagram. The monopoly is the first one. The monopoly is a one firm industry. இது வந்து எனது ஒரே ஒரு நிறுவன தொழிற்சாலையை உள்ளடக்கியது. A firm under monopoly faces a downward sloping demand curve or AR curve. அப்போ a firm இது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது under monopoly faces a downward means என்னது? கீழே சந்திக்குது. எதை சந்திக்குது? ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வி. டிமாண்ட் கர்வி மீன்ஸ் என்னது? இந்த பார்த்தீங்களா, மேலேருந்து என்ன செய்யுது? ஸ்லோப்பிங், சாய்வாக. அப்போ மேலேருந்து சாய்வாக வருது. எதை சந்திக்குது? டிமாண்ட் கர்வி ஆர் ஏஆர் கர்வி. டிமாண்ட் கர்வி அல்லது ஏஆர் கர்வி. The second one, the monopolist will continue to see his product as long as his MR greater than MC. அப்போ the monopolist will continue to see his, the முற்றுரிமை அப்படிங்கிறது என்ன செய்யுது? தொடர்ந்து பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோம்? as long as his, அவருடைய மதிப்பு அப்படிங்கிறது எதை கட்டுது? MR greater than MC. MRஐ விட என்ன செய்யுது? இந்த MC அப்படிங்கிறத, அந்த உற்பத்தியினுடைய அளவு, விலையினுடைய அளவு அப்படிங்கிறது ப்ரைஸ், விலையினுடைய அளவு அப்படிங்கிறது கிரேட்டர் தென், அதிக அளவில் காணப்படுகின்றது. இந்த MRஐ விட MC அப்படிங்கிறது அதிக அளவில் காணப்படுகின்றது. தேர்ட் ஒன் பாருங்க, பியாண்ட் திஸ் பாயிண்ட் த ப்ரொடியூசர் வில் experience loss and hence will stop selling. அப்போ beyond this point, அப்போ beyond means என்னது? கீழே இறங்கி வரும் பொழுது என்னது? ப்ரொடியூசர் வில் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ். ப்ரொடியூசர்னுடைய அவருடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் அப்படிங்கிறது என்ன ஆயிடுது? லாஸ் ஆயிடுது. அப்போ அண்ட் ஹென்ஸ் வில் ஸ்டாப் செல்லிங். இங்கே லாஸ் ஆன உடனே கீழே இறங்கி மேலே போகும். இந்த MC/AC போகும் பொழுது MC/AC அதனுடைய, அதாவது மார்ஜினல் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும் பொழுது அதனுடைய செலவு அப்படிங்கிறது என்ன செய்யுது?
அதிகரிக்கிறதுனால அவருடைய செல்லிங் விற்பனை அப்படிங்கிறது என்ன செய்யப்படுறாரு, ஸ்டாப் நிறுத்தப்படுறாரு. ஹென்ஸ் வில் ஸ்டாப் செல்லிங். அப்போ செலவுகள் அதிகரிக்கும் பொழுது, உற்பத்தி பண்டங்களுடைய செலவு அதிகரிக்கும் பொழுது அவருடைய விற்பனை அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிடுறாரு, ஸ்டாப் பண்ணிடுறாரு. தென் ஃப்ரம் எபவ் டயக்ராம் he sells 3 units output MR greater than MC. அப்போ இந்த அவுட்புட் மீன்ஸ் என்னது, இந்த உற்பத்தியினுடைய அளவு 3 காட்டும் பொழுது இது என்னது, அதனுடைய யூனிட்னுடைய அளவு அப்படிங்கிறது 3 காட்டுது. ஸோ இந்த எம்ஆர் கிரேட்டர் தென் எம்சி. அப்போ இங்கே என்ன இருக்குது, எம்ஆரை விட எம்சி அப்படிங்கிறது, எம்ஆர் மீன்ஸ் அந்த மார்ஜினல் ரெவன்யூ. அப்போ அந்த மார்ஜினல் ரெவன்யூவோட மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, அதிக அளவில் காட்டுது. மார்ஜினல் காஸ்ட் மீன்ஸ் என்னது, காஸ்ட் மீன்ஸ் செலவு. ஓகே, அப்போ நம்ம இருக்கக்கூடிய வருமானத்தை விட செலவு அப்படிங்கிறது என்ன செய்யுது, அதிக அளவில் காட்டுது. The next one, monopoly firm will be in equilibrium where MC equal to MR. அப்போ இந்த முற்றுரிமை நிறுவனம் அப்படிங்கிறது will be in equilibrium சமநிலையில் இருக்குது. எங்கே, MC equal MR. MC equal என்னது, MR. இந்த MCயும் MRும் என்ன காணப்படுறாங்க அப்படின்னா சமநிலையில் காணப்படுறாங்க. Then at equilibrium level of output, equal என்னது 3. Then AR equal to 23. AR வந்து என்னது அப்படின்னா 23. நம்மளா போடுறதான் நம்பர்ஸ். AR mean 23. Then AC is equal to 12.67. AC means என்னது, average cost. இந்த ஆவரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது எதை கவனிக்குது, 12.67 குறிக்குது. தென் ஏஆர் மீன்ஸ் இந்த ஏஆர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது, 23 குறிக்குது. தென் ஈக்குவல். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 23, ஏஆர் இஸ் ஈக்குவல் டு 23, ஏசி இஸ் ஈக்குவல் டு 12.67 ஈக்குவல் 10.33 ப்ராஃபிட் பர் யூனிட். அப்போ ஒரு அளவு அப்படிங்கிறதுல எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 10.33. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஓகே, இங்கே வாங்க நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த டயக்ராமில் வந்து நம்ம ரேட்டு போட்டிருக்கோம். என்னது, 12.67. இந்த 12.67 என்னது, ஆவரேஜ் காஸ்ட். தென் ஏஆர் அப்படிங்கிறது என்னது, 23. ஓகேயா, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சம்மை வந்து நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்ய பாருங்கள். ஏசி ஏஆர் ஈக்குவல் 23, ஏசி ஈக்குவல் 12.67 ஈக்குவல் என்னது 10.33 ப்ராஃபிட் பர் யூனிட். இப்போ யூனிட்டுக்கு இதை பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், ஏஆர் ஈக்குவல் 88. நம்மளாம் ஒரு சம், இந்த நம்பர்ஸ் வந்து என்ன செய்கிறேன், நானாக போட்டிருக்கேன் உனக்கு. ஏஆர் ஈக்குவல் 88, ஏசி ஈக்குவல் 50 ஈக்குவல் டு என்னது 38. எப்படி மீன்ஸ் 38, 88 மைனஸ் 50. ஓகேயா, அப்போ இந்த 23 மைனஸ் 12.67. ஓகேயா, அதே மாதிரி 88 மைனஸ் 50 ஈக்குவல் டு ஈக்குவல் என்னது 38. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஏஆர் மைனஸ் ஏசி இன்ட்டு டோட்டல் அவுட்புட். இப்போ டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறது என்னது 3. டோட்டல் அவுட்புட் வந்து இந்த பிக்சர்ஸில் இருப்பாருங்க. டோட்டல் அவுட்புட் அப்படிங்கிறது எதை குறிக்குது, 3 குறிக்குது. அப்போ ஸோ இப்போ நம்ம பார்த்தோமா, அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அப்போ ஏஆர் என்னது 23 மைனஸ் ஏசி 12.67 இன்ட்டு டோட்டல் அவுட்புட் மீன்ஸ் என்னது 3. அப்போ 3. அப்போ 80. அதே போல் இன்னொரு சம் 88 மைனஸ் 50 இன்ட்டு 38 இன்ட்டு என்னது 3. அப்போ இதை போல் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறோம். எதை 10.33. இங்கே என்ன வரணும், 10.33 இன்ட்டு 3. இந்த 3 வந்து இங்கே பாயிண்ட் போடாமல் நான் போட்டிருக்கேன், ஆன்சரை போடாமல் இங்கே பார்த்துக்க. அப்போ 10.33 இன்ட்டு 3. ஓகே, அப்போ 23 மைனஸ் 12.67 ஈக்குவல் 10.33 இன்ட்டு 3 என்னது 30.99. அதே போல் நான் போட்ட சம் பாருங்கள், 80 மைனஸ் 50 ஈக்குவல் 38 இன்ட்டு 3 ஈக்குவல் 114. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் 30.99.
நம்ம புக்கில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீ பார்த்த அப்படின்னா AR 23 AC 12.67. அப்போ AR minus AC into total output 23 minus 12.67 into 3. அப்போ 23 minus 12.67 equal 10.33 into 3. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 30.99. That is a total profit 30.99. ஓகேயா? Okay, this is one important question. So price and output determination under monopoly, that is a 5-mark question. You study only this point, the diagram, and this point also enough. Okay, so okay, thank you student. We will see the next class.